இந்த பி முண்டை இதே வேலையா தான் சுத்திட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த முண்டையோட பேர் வந்து மீனாட்சி மிஸ்ரா. இந்த கழுத முண்டை திருச்சியில் இருக்கிறா. நீ இந்த பப்பீஸ் எல்லாம் செவுத்துல அடிச்சு கொண்டா சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த கழுத முண்டை இவளை நடுவுல 4 பேர் போட்டு அழுக. இந்த கழுத முண்டை இதே வேலையை தான் சுத்திட்டு இருந்திருக்கிறா. அந்த தெருவில் எந்த ஜீவராசிக்கு போனாலும் அவ்வளவு கொடூரமா கட்டையும் கல்லையும் தூக்கி அடிச்சு கொண்டுட்டு இருக்கிறா. இவளை எல்லாம் சும்மா விடக்கூடாது. இந்த கழுத முண்டை நேற்று போய் ஃபீடர்ஸ் ரெஸ்கியூஸ் எல்லாம் ஏன் இந்த மாதிரி பப்பியை அடிச்சு கொண்டீங்க கேட்டதுக்கு சேலஞ்ச் பண்றாளாமா. எத்தனை பேர் யார் வந்தாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நான் அப்படித்தான் அடிப்பேன், அப்படித்தான் கொள்ளுவேன்றாலாமா. இந்த கழுத முண்டை தயவு செஞ்சு விடாதீங்க. இவன் திருச்சியில் இருக்கிற மக்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து நார்மலான விஷயமா நீங்களே எப்படி கடந்து போறீங்க? நமக்கு எந்த வகையில் துன்புறுத்தாத எந்த ஒரு ஜீவராசியும் துன்புறுத்துறது வந்து ஒரு சைக்காட்டிக் பிஹேவியர். தயவு செஞ்சு இவ பெத்து வச்சிருக்காளா இல்லை திருடிட்டு வந்தாளா இல்லை எவனுக்கு பெத்தாந்தில்ல அந்த குழந்தைய தயவு செஞ்சு இவ கிட்ட இருந்து வாங்கி அந்த குழந்தைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. ஏன்னா எந்த வகையிலும் வாயில்லாத ஜீவனுங்களே போட்டு இந்த அடிச்சு கொடூரமா பண்றான்னா இவ சத்தியமா அந்த குழந்தைய வந்து ஏதாவது பண்ணியிருப்பா. தயவு செஞ்சு அந்த ஒரு கோணத்துலயும் வந்து இந்த முண்டையெல்லாம் உட்கார வைக்கணும். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்கா. இவ வந்து அங்கே சீன் போட்டுட்டு இருக்காளா, ஐயோ என் குழந்தை தனியா இருக்கும், நான் தாயி நான் பேயின்னு. இவளுக்கெல்லாம் சும்மா ஓசியில் வருதுன்னு பூமிக்கு பாரமாக பெற்று பிதுக்கி இவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி இவளுகளெல்லாம் மூளையில் உட்கார வைக்கணும். இவளுகெல்லாம் வந்து ஜாலியாக சுற்றலாம். ஏன்னா உடனே வந்துருவாளுங்க உமன் கார்டு, நான் சிங்கிள் மதரு, நான் தாயி நான் பேயின்னு. தயவு செஞ்சு எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த முண்டையெல்லாம் வெளியவே விடக்கூடாது. இவெல்லாம் கழிதுன்னு ஜெயிலில் கக்கூஸ் கழுவி இவெல்லாம் வருந்தோணும். இதெல்லாம் வந்துட்டு மன்னிக்க கூட விஷயமே கிடையாது. நம்ம வீட்டு முன்னாடி ஏதோ ஒரு ஜீவராசி நாயோ வருதுன்னா துரத்தி விடுங்க, பிடிக்கலன்னு முடிஞ்சு போச்சு. அதை ஏன் இப்படி அடிச்சு கொன்று துன்புறுத்தி அதில் என்ன ஒரு சந்தோஷம்? அது பாவங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இது பாவங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் புரியுமா புரியாதான்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு சும்மா இது வந்து ஒரு அனிமல் க்ரூவல்ட்டி வீடியோ தான் சொல்லி தயவு செஞ்சு கடந்து போகாதீங்க. இவெல்லாம் நாளைக்கு காசை கொடுத்தாலோ இல்லை இவளோட தேவைக்கு பூர்த்தி செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்தால் இவெல்லாம் எந்த லெவலுக்கும் இறங்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி பாலா போன முண்டைகளுக்கெல்லாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு வராதிங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கி போங்க, இல்லாட்டி துரத்தி விடுங்க. அதை அடிக்கிறது கொள்றது என்ன பழக்கம் உங்களுக்கு? அப்படி எந்த மிருகம் இருக்கக்கூடாதுன்னா பக்கத்து நாட்டுக்கு போயிடுங்க. துபாயில் அங்கே காக்கா இல்லை, அங்கே வந்து நீங்களே வளர்த்தணும்னு நினச்சா கூட வளர்த்த முடியாது அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த ஜீவராசியும் சுற்றி வரக்கூடாது, நாங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும்னா நீங்களா துபாய்க்கு போங்க. ஏன்னா போகிறக்கு வக்கு இல்லைன்னா மூடிக்கிட்டு நம்ம ஊரில் என்ன இருக்குதோ அதை ஒன்றி வாழணும். அதை விட்டுக்கிட்டு இவளே வீட்டுக்கு ஒதுக்கு போகிறோமா எங்கேயோ காட்டுக்குள்ளே வீட்டை கட்டி போட்டிருக்கிறா. காட்டுக்குள்ளேன்னா நாளும் வரத்தான் செய்யும், நாளும் போகத்தான் செய்யும். உன்னை எதுவும் வந்து சீண்டக்கூடாதுன்னா உங்கள் அப்பனாத்தாலேயோ இல்லை புருஷங்கிட்டையோ நல்ல கோடிக்கணக்கில் ஒரு வில்லா வாங்கிட்டு தனியாக போட்டு செக்யூரிட்டி வச்சு அப்படி இருக்கணும். எதுக்கும் வக்கு இல்லை. வக்கத்த முண்டைகளுக்கான கை மாத்திரம் நீளம். என்ன போட்டிருக்கேன்